ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். ஸோ நேற்று வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பை வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் முடியிற டைமில் தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று செஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான். சின்ஸ் லண்டன் செஷன்லேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர் கேண்டல்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக லண்டன்லேயே பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான பை வந்து கிடைக்கல. ஸோ நான் இப்போது லண்டன் செஷன் ஓப்பன் ஆன உடனே 12:30 நான் பார்த்தது என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்த ஹை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட் வந்து இங்கே தான். ஏன்னா இங்கே ஒரு ஈக்குவலைசர் லிக்விடிட்டி பாயிண்ட் இது. ஸோ இந்த இடத்த வந்து நான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். பட் நியூயார்க்கில் தான் எனக்கு ட்ரேட் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ண உடனேவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த 15 மினிட்ஸோட பிளாக்ல வந்து என்ட்ரி பிளான் பண்ணி போட்டுட்டேன். பட் எனக்கு மார்க்கெட் வந்து என்னோட என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப டேப் பண்ணிட்டு கன்சால்டேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வேறு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ட்ரி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது நான் இங்கே என்ட்ரி போட்டேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டிங் என்ட்ரி டேப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஹையை போய் எடுத்துருந்தது அப்படின்னா நான் வந்து ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். பட் எனக்கு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன்லேயே இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு, எதர் திரும்ப இந்த லோவை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்போதே நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ நேற்று என்னோட ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் தான். ஸோ மேபி அந்த ட்ரேடை நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அண்டு மிட் நைட்டில் நடந்த மூவ் இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கரெக்டாக 10:45க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதாக சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்கை வந்து கரெக்டாக 10:29க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. பட்டு நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் சொன்னது வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நியூயார்க் செஷன் முடிகிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஸோ இதனால் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு எதுவும் நடக்கலை. ஆக்சுவலாக நேற்று ட்ரேட் ப்ராஃபிட் ஆக வேண்டியது தான். பட் அந்த மேனிப்புலேஷன் ரீசன்னால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்தது. பெருசாக எந்த மூமெண்ட்டும் நடக்கலை. அவரை போஸ்ட் போட்டதுக்கப்புறமா மார்க்கெட் நேற்று மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்துருச்சு. ஸோ எடுத்து நல்ல ஒரு புஷ். ஆக்சுவலாக 4 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஃபைன், இது நேற்று அனலைஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவரில் வந்து இதுதான் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோ பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து இப்போது ஒரு கரெக்ஷன் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம்? மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஜோன் அப்படின்னு பார்த்தா நமக்கு இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியம் ஜோன் வரைக்கும் நம்ம ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4273. ஓகேவா? பட் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. மேபி மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அதை மறுக்கலை, இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இருக்கிற இடம் அப்படின்னும் போது நமக்கு இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான். ஓகேவா? ஒரு டோஜி கேண்டில். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆன இந்த 4 ஹவர் கேண்டிலை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் இல்லை. ஸோ 50-50 செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் போவோம். 1 ஹவரில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஈவன் தோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாக மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் இது லோ, இது ஹை. ஸோ மார்க்கெட் எனக்கு ஒன்று இந்த லோவை எடுத்துருச்சு அப்படின்னா நான் செல் பிளான் பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த ஹையை எடுத்துருச்சு அப்படின்னா நான் பை பிளான் பண்ணுவேன்.
ஸோ இதுதான் வந்து என்னோட வியூ இன்னைக்கு. பட் இந்த கன்சால்டேஷன் நமக்கு உடையிற வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிளேஸ். எய்தர் ஏதாவது ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்போ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ மார்க்கெட் செல் ஆக போகுது அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவரில் இது ஒரு பிளாக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு குட்டி எஃப்இஜி, இந்த எஃப்இஜியை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்வீப், இந்த கேண்டில் ஹை ஓகேவா, ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இந்த லோவர் ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே ஏறி இந்த ஹை எடுக்கலாம். ஸோ இந்த 2 தான் நம்மளுடைய வியூ இன்னைக்கு. இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த கன்சாலிடேஷன் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஸோ என்னோட வியூ இதான் கைஸ் இன்னைக்கு. ஸோ கோல்டில் 2 பக்கமுமே என்னோட வியூ இருக்குது. எதர் பையும் ஆகலாம் இல்லை செல்லோ ஆகலாம். ஏன்னா 4 hour வந்து எனக்கு இன்னும் ஒரு கிளியரான வியூ கொடுக்கல, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பை கேண்டில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியர்லி 1500 பிப்ஸ் பை ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோடைய பை ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டால் இன்னும் ஒரு டெசிஷனுக்கு வர முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு 2 hours இருக்குது. லைக் 11 o'clock ஆகுது இப்போது. ஒரு 12:30க்கு நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம போகலாம். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இன்னைக்கான கோல்டு அனலைஸ். ஸோ பார்ப்போம் இந்த வீக் நமக்கு எப்படி முடியுதுன்னு சொல்லி. See you on next video. Thank you so much.